மேலே இருக்கிற ஃபோட்டோ ஜான் 2024 கீழே இருக்கிறது ஜான் 2025. ஸோ 1 இயரில் அப்ராக்சிமேட்டாக அரௌண்ட் 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ என்னால் இதை பண்ண முடியும்னா உங்களாலையும் இது கண்டிப்பாக பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் பாசிட்டிவாக வீடியோஸ் போடுங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஹுக். உங்களோட ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ் ஆஃப் த வீடியோ வந்து சினிமாவோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கணும். அடுத்த 3 செகண்ட்ஸ் வந்து இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்கும். இது ரெண்டும் இருந்தால் தான் உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் நிறைய வரும். வியூஸ் வரணும்னா தள்ளி விடுறதை ஸ்டாப் பண்ணணும். தள்ளி விடுறதை ஸ்டாப் பண்ணோன்னா உங்களோட வீடியோட ஸ்டார்டிங்கில் ஹுக் இருக்கணும். ஒரு டம்முன்னு ஒரு சவுண்டு, இல்லை ஏதாவது கத்துறது, இல்லை நீங்கள் சொல்கிறது ஏதோ உபயோகமாக, அந்த ஃபஸ்ட்டு 3 செகண்ட் ரொம்ப முக்கியம். தயவு செய்து உங்களோட வீடியோவை நீங்களே மற்றவங்களுக்கு மெசேஜில் ஷேர் பண்ணி ப்ளீஸ் பாருங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக கேட்காதீங்க. ஆனால் உங்களோட கண்டென்ட் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கணும், இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், இல்லை அவ்வளோ சிரிப்பு கொடுக்குறதா இருக்கணும். மற்றவங்க உங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை பாரு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஃபாலோவர்ஸ் வரணும்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோஸில் நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும். வேல்யூன்றது சிரிப்பாக இருக்கலாம், அழகையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், டுட்டோரியல் இருக்கலாம், இல்லை அவங்களோட டைமை நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இந்த கொஸ்டினை நீங்கள் உங்ககிட்டே கேட்டுங்க, எதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணணும்? அதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். நெக்ஸ்ட்டு தடை வந்து ஆவரேஜ் வாட்ச் டைம். ஸோ இப்போ தள்ளி விடாமல் உங்கள் வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட் அட்லீஸ்ட் பாதி வீடியோவாவது அவங்கள பார்க்க வைக்கணும். இதில் ஸ்மால் ட்ரிக் என்னன்னா, ஷார்ட் வீடியோஸ். நீங்கள் 1 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டு அவங்க 10 செகண்டில் தள்ளி விட்டாங்கன்னா அது ரொம்ப கேவலமான பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் 20 செகண்டில் வீடியோ போட்டு 10 செகண்டில் அவங்க தள்ளி விட்டாங்கன்னா அது நல்ல பர்ஃபார்மன்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு 2வது வாட்டி பார்த்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் ரீப்ளே இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக போகும் உங்கள் வீடியோ. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 10 செகண்ட் வீடியோ போட்டா வியூஸ் போகுமா, இல்ல 20 செகண்ட் வீடியோ போட்டா வியூஸ் போகுமா? வாட்ச் டைம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ வந்து டோட்டலா 14 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் பார்த்திருக்காங்க. அதை நம்ம செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது 50,700 செகண்ட்ஸ். அதை வந்து இனிஷியல் பிளேஸ் அதை வச்சு டிவைட் பண்ணோம். அதாவது 6867 அப்ராக்சிமேட்டா 7.38 செகண்ட்ஸ் வருது. அதை தான் இங்க மேல 7 செகண்ட் இன்ஸ்டாகிராம் கால்குலேட் பண்ணிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் வந்துட்டு நம்ம கணக்குல எடுத்துக்கவே இல்லை. அதையும் நம்ம கணக்குல எடுத்தோம்னா, அதாவது 50,000 டிவைடட் பை 10,000 போட்டோம்னா ஆவரேஜா நம்மளுக்கு 5 செகண்ட்ஸ் தான் பார்த்திருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா 5 செகண்ட் பார்த்துட்டு மூஞ்சி மேல கையை வச்சு ஸ்வைப் பண்ணி அடுத்த வீடியோ 25 செகண்டுக்கு நான் வீடியோ போட்டது டோட்டலி வேஸ்ட். 5 செகண்டுக்கு மேல மொத்தமா யாரும் பார்க்கல. ஓகே, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, 7.38 செகண்ட், அது இன்டூ 2 போட்டுக்குங்க. போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 14 சம்திங் வரும். ஸோ என்னோட ஐடியல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 14ஓட ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ 10 to 12.5 செகண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 20-30 வீடியோவை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டான ஆவரேஜ் வாட்ச் டைம் என்ன. ஸோ இந்த வீடியோவில் 4 விஷயம் சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு ஹுக்கு. வியூஸ் வேணும்னா ஹுக்கு நிறைய வேணும். 2வது உங்கள் கண்டென்ட் ஷேரபிளாக இருக்கணும். நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, மற்றவங்க வந்து உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். 3வது வந்து வேல்யூ. ஸோ ஒன்று ஒரு காமெடி, சந்தோஷப்படுத்துங்க, அழுக வைங்க, இல்லை வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இல்லை ஏதாவது நாலேஜ் கொடுங்க, சிரிக்க வைங்க, ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும். சும்மா லிப்ஸிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை பார்க்க மாட்டாங்க. அழகான பொண்ணுங்க லிப்ஸிங் பண்ணும்போது பார்க்குறாங்க, பட் அதே எல்லோரும் பண்ணால் ப்ரொலாங்டாக யாரும் பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் போட்டுட்டு தள்ளி விட்டுருவாங்க. 4வது முக்கிய விஷயம், கரெக்டான லென்த், ஷார்ட்டஸ்ட் லென்த் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு குட் ஆவரேஜ் வாட்ச் டைம் வரும். குட் ஆவரேஜ், அதாவது வாட்ச் டைம், ஆவரேஜ் வாட்ச் டைம் வந்து டியூரேஷனுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும். டியூரேஷனோட அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மில்லியன்ஸில் வியூஸ் வரும்.